இந்த திருட்டு போன வீட்டோட பொண்ணும் அந்த குட்டி பையனும் 2 பேரும் சேர்ந்து கருப்பு கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையனோட சித்தப்பா வந்து அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டதா சொல்றாரு. அந்த கருப்பு கோயிலோட நிலம் கூட அந்த பொண்ணுக்கு சொந்தமானது தான், அதை கூட நாங்க எழுதி வாங்கிட்டோம்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு பயங்கரமா அழுது அந்த கோயில்ல உட்காந்து எங்க குடும்பத்தை ஏமாத்தின இந்த குடும்பத்தை நீதான் தண்டிக்கணும்னு சொல்லி அழுகுறா. அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பாவும் வந்து அவங்க கூட சத்தம் போடுறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. அவரும் மனசு ரொம்ப சங்கடத்தோட என் குடும்பத்தை ஏமாத்தின இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாமியை கும்பிட்டு மண் எடுத்து தூவிடுறாரு. அதோட அவருக்கு உடம்பு முடியாமையும் போயிருது. அப்படியே இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த திருடனை துரத்திட்டே போறாரு. அங்க போகும்போது அந்த குதிரை அந்த திருடனை துரத்திட்டே போகுது. ஓடி போய் ஒரு தென்னை மரத்துல ஏறிடுறான். அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கியை காமிச்சு இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, கீழே இறங்குன்னு சொல்றாரு. ஆனா உடனே கையில இருந்த ஏதோ ஒரு பாய்சனை சாப்பிட்டு இறந்துடுறான். அப்படி இந்த பக்கம் அவங்க கஸ்டடியில இருக்கிற அந்த அடிப்பட்ட ஆளுகிட்ட போய் இன்ஸ்பெக்டர் என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் அவன் அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவன் சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல இறந்து கடந்த காவல்காரரோட பையன் தான் அவங்களுக்கு திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அவன் இவங்க திருடுறதுல பாதி பங்கு கேட்டிருக்கான். அதனால தான் அந்த திருட்டு கும்பலுடைய தலைவன் அவனை கொண்டு வந்து கோயில்ல போட்டுட்டு ஊர்க்காரங்க எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டுட்டு ஊருக்குள்ள போய் திருடி இருக்காங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான் அவனுடைய குலதெய்வம் கருப்பசாமியா இருந்திருக்குது. அவன் சின்ன வயசுல இருந்து அந்த சாமிக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கருப்பு காவல் காக்கிற ஊர்ல வந்து திருடணுங்கிறதுனால அவன் ஆரம்பத்துல இருந்தே பயந்துட்டே இருந்திருக்கான். அதனால திருடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவன் மட்டும் தனியா கோயில்ல சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்கான். ஆனா அவன் சாட்சி சொல்லதான் வரான்னு நினைச்சிட்டு அவன் கூட்டத்தோட தலைவன் இவனை கையை காலையை கட்டி சக்கரப்பாவை காய்ச்சி அவன் உடம்பு ஃபுல்லா ஊத்தி அந்த குகையில போட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்றான். சரி இப்ப அந்த தலைவனும் அந்த கும்பலும் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஆபீசர் கேட்கிறாரு. உடனே இவன் பயந்துட்டு அவன் ரொம்ப மோசமானவன், அவனை பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி பதறான். உடனே அந்த வைத்தியர் இதுக்கப்புறம் அவனை எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவனை ஆம்புலன்ஸ் வர வச்சு அவனை சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டு போய் சீஃப் டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. உடனே அந்த சீஃப் டாக்டர் கூட அந்த பொண்ணுக்கு கொடுத்த லீவ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாளைக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் சீஃப் டாக்டர் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃபோட வெளியே போலான்னு கிளம்பும் போது கரெக்டா அவர் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனவர்கிட்ட இருந்த நோட்டு கீழே விழுகுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அவரு துணியில சுத்தி வச்சிருந்த அந்த வாளை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த வால்ல ஏதோ விசித்திரமா நிறைய எழுத்துக்கள் இருக்கு, புரியாத மொழியில. அதை எடுத்து அவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாக்டர் யூஸ் பண்ண பென் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த வாளை திருப்பி பாக்குறாரு. அதுல ஏதோ நிறைய குறியீடுகள் மாதிரி இருக்கு. கரெக்டா அவங்க ஒய்ஃப் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் இவரும் அந்த கவர்ல போடும்போது தெரியாதனமா அந்த வாள் இவர் கையை அறுத்துருது. அப்படியே இந்த பக்கம் அந்த திருட்டு போன பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த குட்டி பையனும் அவனோட அத்தையும் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த பையன் மண் எடுத்து வீசி விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி அந்த பக்கம் போகும்போது அந்த மண் அந்த பாட்டி மேல விழுந்துருது. உடனே அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணோட வீட்டுல நின்று அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுக்கிறாங்க. இந்த பொண்ணு பதிலுக்கு அந்த பாட்டி கூட சண்டை போடுறா. அந்த பாட்டி போகும்போது உன் கல்யாணத்தை நிறுத்தி என் சின்ன பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை எப்படி சித்திரவதம் பண்ற பாருன்னு திட்டிட்டே போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த சீஃப் டாக்டருக்கே தெரியாம அந்த ஊருக்கு கிளம்புறதுக்காக வர்றா. கரெக்டா அந்த டாக்டரும் வந்துடுறாரு. அவன் அந்த ஊருக்கு தான் போறான்னு தெரிஞ்சுட்டு உடனே பர்மிஷன் கொடுத்துறாரு. அவளும் ஷாக்கா அவரையே பாக்குறா. அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு ரைட்டரு, உனக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல உனக்கு கிடைச்சிருக்கும். அதுக்காகத்தான் நீ அந்த ஊருக்கு போறேன்னு எனக்கு தெரியும். இதுல உன்னோட சுயநலம் மட்டும் இல்ல, என்னோடதும் இருக்குது. போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. அப்பதான் அவர் அந்த கத்தியில இருந்த எழுத்துக்களை நோட் பண்ணி வச்சு அதை கொண்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட காமிக்கிறாரு. உனக்கு இது என்ன மொழின்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு இது ரொம்ப பழைய காலத்து மொழி மாதிரி தெரியுது, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கறா. எனக்கு எங்க இது கிடைச்சது, இதுதான் என்னை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தோட்டத்துல யாரோ 2 பேரு தப்பான தொடர்புல இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த வெள்ளை குதிரை அவங்க 2 பேர்த்தையும் துரத்திட்டே போகுது. கரெக்டா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொம்பளைய யாரோ ஒருத்தர் அருவாளால வந்து வெட்டிடுறாங்க. தலை தனியா உடம்பு தனியா போய் விழுந்துருது. கரெக்டா அந்த நேரத்துல அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டும் வரா. பார்க்கும்போது அந்த பொம்பளையோடைய தலை கிணத்துக்குள்ள கிடக்குது. இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அவளோட உடம்பு தனியா கிடக்குது. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் அந்த ஊருடைய வாத்தியார் ஒருத்தர் அந்த டாக்டர் பொண்ணோட அப்பாவை தேடி வராரு. அங்க வந்து பார்க்கும்போது அவரு திருட்டு நடந்த விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிட்டதா அவங்க வீட்டுல சொல்றாங்க. உடனே அவரு ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது, திருட்டு கொலை, அது மட்டும் இல்லாம அவரோட பையனுடைய சர்டிபிகேட் முதற்கொண்டு காணாம போயிருக்கு, அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே நம்ம கருப்பசாமி தான் முடிவு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த டாக்டர் பொண்ணுடைய அண்ணா வந்துட்டு சர்டிபிகேட் தொலைஞ்சதுக்கெல்லாம் சாமி கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்காம அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, இன்னும் ஏன் இப்படியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அந்த டைமுக்கு அந்த வாத்தியாரோட பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவகிட்டயும் அவரு நான் கருப்பு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் அவரு கருப்பு கோயில் கிட்ட அந்த சாமி முன்னாடி நின்று நகை பணம் எல்லாமே திருட்டு போயிருச்சு, அது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா என் பையன் கஷ்டப்பட்டு படிச்ச சர்டிபிகேட் கூட எல்லாமே காணாம போயிருச்சு, எனக்கு அந்த நகையும் பணமும் கூட வேண்டாம், தயவு செஞ்சு என் பையனோட சர்டிபிகேட்டை மட்டும் திருப்பி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட நின்று பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. தினம் நான் இதுக்காக அழுகிறனே, உனக்கு காதே கேட்காதான்னு சொல்லிட்டு
போயிட்டு அந்த சாமியை சத்தம் போட்டு பேசிட்டே அழுதுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த வெள்ளை குதிரை வந்து நின்னு கத்திட்டு இருக்கு. இவரு உடனே பார்த்துட்டு சாமி வந்துட்டியான்னு சொல்லி கீழே விழுந்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடி ஒரு குரல் வருது. அந்த குரல்ல, இந்த திருட்டை நான் ஒரு காரணமா தான் நான் நடக்க விட்டுருக்கேன், அதனால நீ கவலைப்படாத, நீ தொலைச்சது மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க தொலைச்ச எல்லாமே ஒரு நேரத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றாங்க. அந்த குரல் நின்னதும் அந்த குதிரையும் அங்கிருந்து ஓடிடுது.